தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று சாமி வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த முக்கிய திருவிழாக்கள் ஒன்றானது இந்த மாசி திருவிழா. இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழாவானது கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் தினமும் காலையும் மாலையும் சுவாமியும் அம்பாலும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க நிகழ்வு நடைபெறும். இந்த நிலையில மாசி திருவிழாவினுடைய 7ஆம் திருநாளான இன்று அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 5:30 மணிக்கு சுவாமி சண்முகருக்கு உருது சட்ட சேவையானது நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்திருந்தால் அங்கு அவருக்கு புஷ்பாஞ்சலி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சண்முகர் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சண்முக விலாச மண்டபத்திலிருந்து ஏற்றம் காணக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது சுற்றியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க சுவாமியை பரவசத்துடன் வணங்கினர். தொடர்ச்சியாக சுவாமி சண்முகர் தூண்டிகை விநாயகர் கோவில் அருகிலுள்ள பிள்ளையன் கடலை மண்டபத்திற்கு வந்தனர். குறிப்பாக மாசி திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்ச்சியான சிவப்பு சாத்தி இன்று மாலை நடைபெறுகிறது. அதற்காக 16 வகையான அபிஷேகங்கள் சுவாமி சண்முகருக்கு நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.